நட்டு இன்னையோட இது வந்து ஒரு 2 மாதம் இருக்கும் சார். 60 நாள் இருக்கும். ரகம் வந்து குண்டு சுரக்கா. குண்டு சுரக்கா விதை வந்து கடையில் தான் வாங்கி நட்டேன். நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு 16 லிட்டர் டேங்க்கில் 250 மில்லி போட்டு அடித்தேன். அடித்தப்போ ஒரு நல்லா இருந்துச்சு. விவசாயத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு அறுப்புக்கு ஒரு 70, 80 கிலோ வரும் சார் ஒன்றுட்டு ஒரு நாள். சராசரி அதிகபட்சம் 70, 80 அவ்வளோதான் வந்திருக்கு. கொடுத்த புதுசில் காய் ஷைனிங்காக இருந்துச்சு. பார்வைக்கு நல்லா இருந்துச்சு பச பசன்னு. இப்போ இது மாதிரி கொண்டு போனோம்னா 15 ரூபா. அதுமாதிரி அந்த சைஸுக்கு பெருசாக கொண்டு போனோம்னா 7 ரூபா 8 ரூபா தான் கொடுத்துருவாங்க. வணக்கம், என் பேர் ரகுபதி. திருச்சி மாவட்டம், ஸ்ரீரங்கம் வட்டம், சிங்களாபுரத்துலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு 15 வருஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு மெயின் என்னென்னா மல்லிகைப்பூ தான் மெயினு. மற்றபடி எல்லா காய்கறியும் நடுவோம். இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க சுரச்செடி மட்டும்தான் இருக்குது, குண்டு சுரக்கா. அது நட்டு தடுத்துட்டு ஒரு 2 மாதம் இருக்கான் நட்டதுலேருந்து. APKS ஆர்கானிக்ஸ்லேருந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். நான் பார்த்து தான் வாங்கி அடித்த அளவு நல்லா இருந்துச்சு புதுசில். இப்போ அடுத்து அடிக்கணும். இப்போ முன்னாடி ஒரு FL77 ஒரு மருந்து கொடுத்தேன். ஒரு டைம் தான் கொடுத்தேன். டைம் கொடுத்ததோட அதுக்கப்புறம் அதை கொடுக்கல. ஓரளவு கொடுத்த புதுசில் காய் ஓரளவு ஷைனிங்காக வந்துச்சு. நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு 16 லிட்டர் டேங்க்கில் 250 மில்லி போட்டு அடித்தேன். அடித்தப்போ ஓரளவு நல்லா இருந்துச்சு. விவசாயத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மேலே ஸ்ப்ரே, அதாவது 16 லிட்டர் டேங்கில் தான் அடித்தேன். டேங்க் 250 மில்லி போட்டு அடித்தேன். அடித்து நட்டு ஒரு 30 நாள் அடித்தேன். நல்லா இருந்துச்சு. ரகம் வந்து குண்டு சுரக்கா. குண்டு சுரக்கா விதை வந்து கடையில் தான் வாங்கி நட்டேன். நட்டு இன்னையோட இது வந்து ஒரு 2 மாதம் இருக்கும் சார். 60 நாள் இருக்கும். ஒன்றுட்டு ஒரு நாள் பறிக்கலாம். அதாவது பிஞ்சு தொடர்ச்சியாக நிறையா விட்டுச்சுன்னா டெய்லியும் கூட இருக்கலாம். அதனால் இப்போ ஒரு எப்படிட்டாலும் ஒரு 20 அறுப்பு அறுத்துருப்பான். ஒரு அறுப்புக்கு ஒரு 70, 80 கிலோ வரும் சார் ஒன்றுட்டு ஒரு நாள். சராசரி அதிகபட்சம் 70, 80 அவ்வளோதான் வந்திருக்கு. அதாவது இதை கொடுத்த புதுசில் காய் ஷைனிங்காக இருந்துச்சு. பார்வைக்கு நல்லா இருந்துச்சு பச பசன்னு. இந்த சொர நட்டிலேருந்து கொடி ஓட ஆரம்பிக்கவே 1 மாதம் ஆயிரும். 1 மாதம் அதுக்கப்புறம் தான் அது கிளை கொடியெல்லாம் பிரிஞ்சு அப்புறம் தான் காய் வரும். அது கரெக்டாக எத்தனை நாள் வரும்னா ஒரு 45 நாள் தான் காய் வரும். 45 நாளுக்கு கிருமிச்சு தான் காயை பார்க்க முடியும். இந்த காய் நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு காய் 1/2 கிலோக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து சேல்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு தனியாக. இப்போ இது மாதிரி கொண்டு போனோம்னா 15 ரூபா. அதுமாதிரி அந்த சைஸுக்கு பெருசாக கொண்டு போனோம்னா 7 ரூபா 8 ரூபா தான் கொடுத்துருவாங்க. செடி வந்து சத்து குறைபாடாக இருக்குது. அதனால் இந்த அபிமான தண்ணியில் கலந்து விட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இதை அடுத்து கலந்து விட போகிறேன்.